நீங்க எல்லாம் சௌகரியமா இருந்தா நாங்களும் சௌகரியமா இருப்போம். ரசிகர்கள் சௌகரியமா இருந்தா தான் நடிகர்கள் சௌகரியமா இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்க வந்திருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இங்க வரவேற்பது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சூப்பர் ஹியூமன் சாகான்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, திரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் கிடையாது, தரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன். அப்படி தரையில வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் தலைமையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால், மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும். அது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு பேரை பற்றி பேசினா, இன்னைக்கு மே 17 உள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்தனால், அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் என்றிருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது. இன்னும் இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு. நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுதான் செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிலிட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுதான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை வச்சுதான் பண்ண முடியும். இந்த படத்துல வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானே இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு. நானே பிஸியா மாசத்துக்கு ஒரு பேர் எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன மாசம் சிங்கப்பூர் படம், அதுக்கு முன்னாடி அன்னபூரணி, அதுக்கு முன்னாடி நான்சன் ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டான மலையாள படம், இப்படி போயிட்டு இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இதை குகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா இதுக்கு வந்து செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை. எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் இந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்போ தான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா ஒரு படம் எடுக்கிறாங்களே இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானது இந்த படத்துக்கு பார்த்து வெப்பனுக்கு போனா இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிரேனுக்கு. என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சு இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு இருக்க தைரியம் தான். உண்மையிலேயே நீங்க கமலா தேட்டர்லயும் சத்யம் தேட்டர்லயும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்க 2 படம் எடுத்திருக்கலாம். நானே சொல்லுவேன், குகன்கிட்ட கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம். ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க வச்சவர் மன்சூர். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல் பண்ண போறாரு. தமிழ் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே பாம்பேல பெரிய பிரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வாயில வடை சுடுற கதை இல்லை, இது வந்து விஷயில வடை சுடுற கதை. அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர்.வி. உதயகுமார் வரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருந்தா அதை எடுத்து நடத்தணும். நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது. அந்த சலிப்பு உங்களுக்கு வரவே இல்லை. நீங்க என்ன, உங்களோட நான் புரியமானம் படத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன். எத்தனை படம், புரியமானம் படத்துல சிவாஜி சார் வேற இருக்காரு. சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர். உதயகுமார் வந்து அப்ப சின்ன பையன் இல்லையா, 30 வருஷத்துக்கு மேல ஆச்சா. புரியமானம் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சிவாஜி சார் கேட்பாரு, கரெக்டா நடிச்சேனாப்பா அப்படி. அவர் அப்படியே போட்டு போடுவார் உதயகுமார் சார், என்னப்பா இவ்வளவு பெரிய நடிகர். அவர் அப்பதான் நானும் அவரே ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி, நானும் பாட்னி மேஜர், அவரு உதயகுமார் பாட்னி மேஜர். அந்த மாதிரி நடந்த விஷயங்கள்.
ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது. ஆனா அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுனது வந்து உதயகுமார் தான். சின்ன கவுண்டர் படத்துல வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா, எங்க போனாலும் அவர் நினைவா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் பிடிச்ச மன்னவனே தான். அதுக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி பில்டர் இருக்கிறாங்க. என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கட்டினா 6 பேக்ஸ் வச்சிருக்காரு, ராஜீவ் பிள்ளை சட்டையை கட்டினா 8 பேக்ஸ் வச்சிருக்காரு. அவரு இங்க ஒரே சிங்கிள் பேக் தான். அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்றாங்க. ஆனா நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதேஷ் வந்து ரொம்ப, அவர் எனக்கு நம்ம புரியவான எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணியிருப்பார். எல்லாம் அப்ப வந்து விக்ரம் தர்மா, சூப்பராய மாஸ்டர் கிட்ட எல்லா படத்துலயும் அவரு சுதேஷ் ஒர்க் பண்ணுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தல மாஸ்டருக்கு. சூப்பராயன் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்க வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம், அப்படிப்பட்ட மாஸ்டர். ஆனா இன்னைக்கு சுதேஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாம நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாம நோம்பி கும்பிடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படம் பாருங்க, விஷுவலா பார்க்கல அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏன்னா இன்னும் எதிர்காலத்துல சினிமா வந்து இப்படி பெருசா போயிட்டு இருக்கும். நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம். இப்போ பாகுபலியில நடிக்கலையும் நான் இதே வெயிட் தான். ஆனா அந்த கட்டப்பால் அப்படி இருந்தது காரணம் இங்க பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க, May 17 கார்ட்டூனா பண்றாங்க. கட்டப்பா இன்னும் மசூல் எல்லாம் அதிகமாகி போச்சு. அதுல அவன் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் சில்வஸ்டர் ஸ்டார் லெவலுக்கு இருக்கிறாப்புல. அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்துல வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி, சூப்பர்மேன் மாதிரி, என்ன ஹல்க், இது மாதிரில ஒரு பிரான்சைஸ் ஆயிரும். அந்த பிரான்சைஸ் ஆயிரும்னா காலம் பூரா அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்துல ஒரு சைனீஸ் படம் வந்தது. அந்த சைனால ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவன் இளவரசனா இருக்கையில அந்த மன்னராட்சி எல்லாம் போய் அங்க பொதுவுடைமை சமுதாயம் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க டூரிஸ்டா கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க. அது இவனும் போனா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இங்கதான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பார்த்துருப்பான். அவன் பெரிய ஆள் போய் திரும்பி வருவான். அது மாதிரி ஆயிரும். நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த RSC ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டிக்கு போனா இன்னும் 10 வருஷத்துல 80 வயசு ஆகி போயிடும் உதவி சார். போனா இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டே காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்ப சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குனர்கள் வந்து ரொம்ப முக்கியம்.